நல்லபடியாக அமைச்சு இதே மாதிரி சாமி கும்பிட்டு எல்லாம் ஒத்துழைச்சு நல்லா பார்த்து வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில் சோத்தை கொடுத்து சுந்தரமாளி பேச்சு கருத்து வனகாளி சாமி எங்கள் ஊட்டி சேனலுக்காரரு எல்லாரும் வரவருக்கு அவர் முன்னணி வர முடியும் எல்லாம் தேடி கொடுக்குறாங்க. சுந்தரமாலயத்துக்கு சுந்தரமாலயத்துக்கு கருப்பசாமிக்கு மாதவிக்கு நவகிரகத்துக்கு வன தெய்வங்களுக்கு அப்பனுக்கு கோவிந்தா கோவிந்தா. சரியா வைப்ரேஷன். ஹாய் எப்படி இருக்கீங்க? என்னடா யாரும் அறியாத அதிசய காட்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ தான் ஏதோ காட்டுக்குள்ளே தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு மொட்டை மாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இது நான் எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. 2023 புரட்டாசி மாதம், அதாவது போன செப்டம்பரில் எடுத்தேன். அந்த போடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்கல. நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் பெருசாக தெரியாது. அதனால் ரொம்ப லேட்டாக தான் பண்ணுவேன். அப்படி இப்படி டைம் இழுத்துருச்சு. இது ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னா எந்தளவுக்கு முக்கியமான வீடியோ அப்படின்னா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இடங்கள் இது வந்து நம்ம சதுரகிரி மலைத்தொடர்களுக்குள்ளே அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாளுக்கு வந்து வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து 100 பேர் நெருக்கி ஒரு டீமாகவே போய் அவரை பார்த்துட்டு திரும்பி வருவோம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஒரு பெருமாள் கோயில். நம்ம சதுரகிரி மலைத்தொடரில் இருக்க அந்த மலை மேலே சிகரங்கள் இருக்குங்கள, அந்த ரேஞ்சில் இருக்க பெரிய மலைகளில் உயரமான சிகரம் வந்து இந்த மொட்டை பெருமாள் கோயில் தான். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 5500 அடி ஹைட்டில் இருக்கும். இந்த சீட்டு இருக்க அந்த மேடுகள்லேயே அது ஏன் மொட்டை பெருமாள் அப்படின்றாங்கன்னா, சுற்றிலும் காட்டுக்கு மேலே அந்த மலை சிகரங்கள் இந்த பின்னாடி நாங்கள்லாம் மலை இருக்குது, உங்களுக்கு வீடியோ தெரியாது. அந்த மலையோட டாப்பு போய் முடியுதுல, அங்கே வந்து அப்படியே மொட்டையாக எம்டியாக இருக்கும். அந்த மேலே அந்த மிடோஸ்ன்னு வாங்கல, அதுதான் அவங்க இந்த ஊர் கணக்கில் வந்து மொட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறனால அந்த இடத்துக்கு பேர் மொட்டை பெருமாள் கோயில். இந்த இடத்துக்கு போகிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அந்த உள்ளூர் மக்கள் அங்கே அந்த இடத்துக்கு சாமி கும்பிட போவாங்க. அதை விட்டுட்டோம்னா வேறு வாய்ப்பே கிடைக்காது. இந்த இடம் போகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ட்ரெக்கிங் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு மலை ஏறுவோம். இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ வெள்ளையங்கிரி இருக்குது. கீழே பூண்டி அடிவாரத்துலேருந்து மலை ஏறுறோம், மேலே போய் உச்சியை சாமியை பார்க்குறோம், அப்படியே கீழே இறங்குறோம், அவ்வளோதான். ஆனால் இது வந்து அந்த மாதிரி பயணம் கிடையாது. ஏன்னா அது வெறும் ஒரு மலையில் ஏறி அப்படியே இறங்கி முடிச்சிடும். இந்த பயணம் வந்து இப்படி ஒரு மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு அடுக்கடுக்காக மலை தொடர்கள் நீண்டு விரிஞ்சிருக்குமா, அந்த மாதிரி பெரிய மலை தொடர்களுக்குள்ளே கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 நாள் பயணம். அந்த 3 நாள் நம்ம பயணிக்கிற பாதைகள்ன்றது வந்து பெருசாக மனித தடங்களே படாத அந்த மாதிரியான பாதைகள். அதெல்லாம் நம்ம பயணித்து போகிறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த இடங்களை பற்றிலாம் யூடியூப்பில் வீடியோவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் எதாவது பார்த்துருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாரும் ஒரு எளிமையாக போய் பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பேருக்கும் எல்லா இடத்தையும் நேரடியாக போய் பார்க்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு இடங்கள் இருக்குன்ற பார்க்குறதே சில பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம சேனல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம். இது வந்து எப்படி கிளம்பணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. எல்லா பேரும் மொத்தமாக நம்ம பேரையூர் இருக்குல்ல, மதுரை மாவட்டம் பேரையூரில் வந்து ஒரு இடத்துல எல்லா பேரும் ஒன்று சேர்ந்துருவோம். அங்கே வந்து அடுத்த 3 நாளுக்கு நமக்கு தேவையான சாப்பாடு, சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாமே அங்கே தயாராக இருக்கும். நம்ம இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம்னா இன்றைக்கி நைட்டு சாப்பாடு, நாளைக்கு காலை சாப்பாடு எல்லாமே வந்து பார்சல் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாட்களான சமைக்கிறதுக்கான பொருளை வந்து தனித்தனியாக பை போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க கையில் பையை வாங்கிட்டு, இப்போ நம்ம 50 பேர் போகிறோம்னா 50 பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை சமந்து தான் போகணும், சும்மா போக முடியாது. ஏன்னா 50 பேருக்கும் ஒருத்தவங்க தூக்கி சமந்து கொண்டு வர முடியாது. சமைக்கிற பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க கொண்டு வந்துடுவாங்க. அந்த சமைக்கிற பண்டை பாத்திரம் இதெல்லாம் வந்து அதை கொண்டு வரதுக்கு ஆள் தனியாக வந்துடுவாங்க. நம்ம அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே அந்த பயணம் வந்து அன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கண்டினியூஸாக நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு வித்தியாசமான காடுகளையும் வித்தியாசமான மலைகளையும் நம்ம வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை வந்து நான் ஏன் அப்படி உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோலாம் நான் வந்து 2023 எடுத்தது. அப்போ தான் நான் விளாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலாம் வந்து எனக்கு கேமரா பார்த்து சுத்தமாக பேசவே வராது. அதுபோக கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து கேமரா பிடிச்சி பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே பேச வரல. வெறும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நிறைய இடத்துல முக்கியமான மேட்டராக எதுவுமே சொல்லலை. அதனாலே இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் போட முடியாமல் தள்ளி வந்துருச்சு. ஏன்னா வெறும் வீடியோவாக போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இருக்க மேட்டரை உங்கள்கிட்ட சொல்லலாம்.
எனக்கு அந்த வீடியோ நானே ப்ளே பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து நான் எங்கேயுமே பேசவே இல்லை, சும்மா அப்படியே பல்ல கட்டிகிட்டே நிற்கிறேன். என்ன பேசணும்னு எனக்கு தெரில அத்தனை பேர் மத்தியில். அதனால் சரி நான் நாளைக்கு போடுவோன்னு ஒரு வருஷம் ஓடிடுச்சு. இனிமேலாச்சும் போட்டு விடுவோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ 2023 செப்டம்பர் மாதம் ஏதோ ஒரு ராத்திரியிலே இருக்கும், நம்ம பயணம் தொடங்க போகுது. இங்கேருந்து அடுத்த நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம போகிற பயணம் வந்து எனக்கு புது பயணம் கிடையாது. நான் முன்னாடியே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குற எந்த இடமுமே எனக்கு புது இடம் கிடையாது. அந்த இடங்கள்ல எனக்கு 100 நினைவுகள் 100 அனுபவங்கள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இப்போ போகிற இடத்துக்கும் எத்தனையோ தடவை போயிருக்கேன். இன்றைக்கி நான் அந்த மலைகள்லேயும் அந்த காடுகள்லையும் சுற்றுறதுக்கு காரணம் வந்து இந்த இடங்களுக்கு ஆரம்பத்தில் போனது தான். நம்ம சாப்பாடு உங்களுடையோட எல்லா பேரும் தயாராகி பேரையூரில் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துடுறோம். அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறக்காக ஒரு சின்ன லாரி வந்துருச்சு. அந்த லாரியில் நம்ம ஜாமான் செட்டு எல்லாத்தையுமே மேலே ஏற்றிக்கிட்டு நாங்கள் மட்டும் அனைத்து பேரும் லாரியில் ஏறிட்டு நேராக மலையடிவாரத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அங்கே மலையடிவாரத்தில் நம்ம அங்கங்கே தனித்தனியாக வந்தவங்க எல்லாருமே மலையடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு சமைக்கணும். அதை சமைக்கிற பொருட்கள் வந்து எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி பை போட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பார்த்துருக்கீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பையை வந்து ஒவ்வொரு 50 பேரும் ஆளுக்கு ஒரு பையை கை எடுத்துக்கிடுவாங்க. அத்தனை பேருக்கு குறைஞ்சது ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட், தனி வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டோடு நம்ம மலை ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நல்லா ராத்திரி ஒரு பௌர்ணமிக்கு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஏற ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் ஏறும்போது வெளிச்சமே இல்லை, ஃபுல்லாக மேகங்கள் மூடி. அது புரட்டாசி மாதம் அப்படின்றனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மழை தொடங்கக்கூடிய காலம். ஏகப்பட்ட மலை மேகங்கள் சூழ்ந்து நிலாவெலாம் மூடி வச்சு பெருசாக வெளிச்சமே இல்லை. ஒரு சரியான இருட்டுக்குள்ளே ஒரு 50 பேர் நடந்து போகிறோம். எங்கள் கூட ஒரு ஆடு. அந்த ஆடு வந்து போய் பெருமாளை கும்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து அங்கே இருக்க வன தேவதைகள்லாம் நினச்சி அந்த கிடா வெட்டி சாப்பிட்டு வருவாங்க. அந்த ஆடும் நம்ம கூட அந்த ராத்திரி நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்ற நம்ம வந்ததுக்கப்புறம் எல்லா பேரும் ஒரு இடத்துல தங்கிட்டோம். ஒரு நடுராத்திரி நல்லா அந்த அந்த இடம்லாம் வந்து அதை வந்து வீடியோ எடுக்க முடியாது, கருங்கும்னு இருட்டாக இருக்குது. அதில் என்னத்தை வீடியோ எடுக்க. அந்த ராத்திரி போய் நல்லா சூப்பராக தங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் விடியுது, ஒரு 5-5:30 ஆகுது. அந்த வெளிச்சம் வந்தோடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம். நடந்தோம் அன்றைக்கி பூரா நடந்தோம். அந்த நடந்து போகிற பாதையெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உள்ள. மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. அவ்வளோ இங்கேருந்து இன்றைக்கி வந்து 2ஆம் நாள் காலையில் அவங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் வந்து தங்குற இடத்துக்கு போய் சேர போகிறோம். நம்ம சும்மா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மிக அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய 50 பேர் ஒரு பெரிய டீமாக நடந்து போகிறாங்க. அந்த டீமுக்குள்ளே நம்மளும் நடந்து போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது வந்து ஒரு புது காலை. இன்னமுமே அந்த புல் மேடுகள்லாம் இருக்கும்ல, அதில் வந்து விடிய அந்த பனி விழுந்த ஈரத்துளிகள்லாம் இருக்குது. அந்த ஈரத்துளிகளுக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டே அப்படியே போகிறோம். எப்படி மலையில் நனைகிறது கிடையாது. பொதுவாக எல்லா பேரும் மலையில் நனைவோம். அது வந்து சாதாரணமான நிகழ்வு. பனித்துளியில் நனைகிறோம்ல, ராத்திரி பூரா பனி வந்து விழுந்து அந்த காடுகள் உள்ள இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகள் மேலே வந்து ஒவ்வொரு பனித்துளியாக சேகரிச்சிருக்கும். இந்த மிஸ்ட்டு மோதி போகும்போது சின்ன சின்ன நீர்த்துளிகள் பூரா அந்த இலையில் சேரும். அந்த சின்ன சின்ன பொடி நீர்த்துளிலாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு உருண்டை துளியாக அப்படியே திக்கும். கீழே விழுவுமா வேணாமா அப்படின்னு சொல்லி அது நின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம போகும்போது அப்படியே நம்ம மேலே உரசும்ல, அந்த இலை தலை அந்த செடிகள் எல்லாம் உரசும்ல, அது உரசுதலே வந்து அப்படியே நம்ம மலையில் நனைஞ்ச மாதிரி சொத நனைஞ்சிருவோம். அப்படி நனைஞ்சு அந்த காடுகளுக்குள்ள அப்படியே நம்ம பாட்டு பயணிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம போய் சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே வேணும். தண்ணி ஒரு இடத்துல இருக்கும், நம்ம போகிற சாமி ஒரு இடத்துல இருக்கும். இதுக்காகவே ஒரு பெரிய தொலைவு. நாங்கள் தங்குற இடத்துக்கு போய் எல்லா பேரும் சேர்ந்து நாங்கள் கொண்டு போன பொருட்கள்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் சாமி பார்க்க மேலே போனோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர். அந்த காடுகளுக்குள்ளே வந்து 3-4 கிலோமீட்டர்ன்றது பெருசாக இருக்காது. ஒரு நாள் பூரா வாழ்க்கை முழுக்க நடக்க சொன்னால் நடக்கலாம், அந்த மாதிரி பகுதிகள் அது. அங்கே வந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஏன்னா மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஹாரன் சவுண்டு, லாரி சவுண்டு, இவ்வளோ சவுண்டெல்லாம் வந்து வீடியோவில் தெரியட்டும் அப்படின்றக்காக தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நகரத்தில் இப்படி சவுண்டு கேட்குறோமா, அந்த தூரத்தில் ஹாரன் அடிக்குது. அந்த காடுகளுக்குள்ளே நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அங்கே வானமே தெரியாது. மேலே வானம் இருக்கா, அங்கே வந்து வானமே தெரியாது. எங்கே பார்த்தாலும் வெறும் அடர்ந்த அப்படியே வனம் தான். அந்த வனத்துக்கு நடுவில் வந்து தரை இருக்குன்னா தரைக்கும் நம்ம கால் வைக்கிற அந்த மேற்பகுதிக்கும் கிட்டத்தட்ட அந்த 1 அடி ஜான் அது இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து அந்த எத்தனையோ ஆண்டுகள் மரத்தோட இலை சருகுகள் வந்து கிடக்குல்ல, அந்த சருகுகள்லாம் இருக்கும். நீங்கள் கால் வச்சிங்கன்னா நீங்கள் கால் வைக்கிறதுக்கு 1/2 அடி கீழே தான் தரையே இருக்கும். அப்படி அந்த சருகுகள் பூரா கீழே விழுந்து மக்கி அப்படியே ஒரு வளமான காடவே உருவாக்கி வச்சுருக்கு. நம்ம கால் தர வைக்க வந்து காடுகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தூரத்தில் வந்து அந்த காட்டுக்குள்ளே உண்டான ஒரு வண்டுகள் இருக்குது. அந்த வண்டுகளோட ரிங்கார சவுண்டு, அதுபோக நீங்கள் சில பறவைகள்லாம் பார்க்கவே முடியாது, சில சத்தங்கள்லாம் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி பறவைகளோட சத்தம்லாம் தூரத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
நம்ம எப்படி பாட்டு கேட்டு நடக்கிறோமோ அந்த மாதிரி இயற்கையின் சங்கீதத்தை கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் உட்காந்து பேசுகிற இடத்துல இந்த சிட்டியோட சவுண்டு எப்படி இருக்குது, நடுவில் நான் அந்த பயணித்த வீடியோ வரும்போது காடுகளோட சவுண்டு எப்படி இருக்குது, ரெண்டையுமே நீங்களே பாருங்கள், அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த சவுண்டுகளை கேட்டு காடுகளுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, திரும்ப வீட்டுக்கே வர முடியாது. ஒரு சரியான காட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்தோம். இந்த கேமராவில் பேசிக்கிறீங்க. ஒரு சரியான காட்டுக்குள்ள வந்து வெளியே வந்தோம். அப்படியே கருங்கும்னு இருட்டாக இருக்க இடத்துல வந்து இப்போ அப்படியே எவ்வளோ பழிச்சுன்ற எடுக்கலாம். ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு வர மணிக்கு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்களா இந்த இடம் பூரா எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு இடத்துல பார்க்கவே முடியாது. அடுத்த உட்கார ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எல்லா பேரும் ரெஸ்ட் டைம். அது மணி கிட்டத்தட்ட 7 ரெஸ்ட். இந்த சட்டி சமையல் என்ன தெரியுமா, அவங்க ஆள் ஊற்றிட்டு வராங்க. நம்ம மேலே போய் அவங்க சமையல் இதுக்கெல்லாம் பயன்படுறதுக்காக. நாங்கள் உட்காந்துருக்க இடத்த அப்படியே திரும்பி பாருங்க. ஸ்பாட்டே வேற மாதிரி ஸ்பாட்டு. என்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ணாச்சே? கல்லுப்பறை சாத்தாவுது சாமி, சாத்தாவு சாமி. இதான் கல்லுப்பறை போட்டுக்கிறாங்க. 6 ஆள் அப்புறம் கல்லுப்பறை சாத்தான்னு போட்டால் அது கூட்டிகிட்டே இருக்கணும். வீடு கட்டிடுவீங்க. மணி 8 மணி ஆச்சு. சரியான காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். காடை பாருங்கள் நீங்களே எப்படி இருக்கு பார்த்தீங்களா. வெளிச்சமே இல்லை, இருண்ட காடு தான். ஆனால் இருண்ட காட்டுக்குள்ளே போகும்போது மனசுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள் என்ன கிடக்குன்னு. யானை சாணி, பல வருஷம் சாணி மக்கி போய் கிடக்கு. அங்கே பாருங்கள் நம்ம டீம் பூரா எப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வித்தியாசம் பார்க்க கொடுப்பாங்க. அப்படி இருக்குதா தலைவர்? போனேன் அப்படி இருக்குங்க தலைவர். லைவா அருண் ஒரு மாதம் கழிச்சு போட்டு விட்டுருந்தேன், யூடியூப்பில் போட்டு விட்டுருந்தேன். வாரம் நம்ம வந்து வெறும் பக்கத்துக்கு போகிறக்கே செத்து போய்கிட்டு இருக்கான். அவன் அப்புறம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. தெரிஞ்சா இல்லை ஓடிடுச்சு. நான் எருமையை பார்க்க போனேன், அது அப்பாவே ஓடிடுச்சு. அந்த ஒரு உச்சி மலை தெரியுதா என் கைக்கு நேராக பாருங்கள். இங்கே முன்னாடி தெரியுறது இல்லை, அதுக்கு அங்கிட்டு பின்னாடி அந்த உச்சி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கலாம். எவ்வளோ காடு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் தாண்டி அப்படியே அங்கிட்டு போகணும். போவோம். பாருங்க மலைக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கிற ஊர் எப்படி தெரியுது பாருங்கள். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து அங்கேருந்து தூரமாக ஒரு மலை தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து தூரமாக ஒரு ஊர் தெரியுது பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங்கோட 4ல் 3 பங்கு முடிச்சிட்டோம். கடைசி ஒரு பங்கு தான் போகணும். அதான் நம்ம டீம் எல்லா பேரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத பாருங்கள் நீங்களே. நீங்கள் கிட்டக்க போவோம். மணி காலையில் 8:30 வந்து நம்ம காலையில் சாப்பாடு இது வந்து நம்ம நைட்டு கிளம்பும் போதே அவங்களுக்கு தனியாக கட்டி கையில் கொடுத்துருவாங்க. நம்ம இனிமேல் சாப்பிட்ற சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவோம். இது வந்து நேற்றே கொடுத்துட்ட சாப்பாடு. எல்லா பேருக்கு லெமன் சாப்பிடுவோம். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மணி கரெக்டாக 9 ஆகுது. இவ்வளோலாம் நல்லா மேகமூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் வெயில். ஆனால் அந்த வெயிலும் தேவை. காட்டியாக ஒரு மாதிரி குழுண்டே இருக்குது. அப்பப்போ லைட்டாக சூடாகிக்கிறணும். இடமே எப்படி இருக்குண்ணே. சரியான காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன்.
எலும்பு, இந்த காட்டு மாட்டு எலும்பாக இருக்கும். ஏதாவது மிருகங்கள் வேட்டையாடி போட்டிருக்கோம், இல்லை இயற்கையில் கூட இறந்து செத்து போய் கிடக்கும், எப்படின்னு தெரியாது. மாட்டு எலும்பு கிடக்கு பாருங்க, பல ஒரு செட்டு எலும்பு. அங்கே போவோம். கொடுப்பா அதுக்கு அங்கிட்டு விட மாட்டேன், இங்கிட்டு விட மாட்டேன். நீ ஒன்றுக்குமே ஆகாத மனுஷனா இருக்க. முன்னாடி வா, யூடியூப்ல போட்டுருவீங்களா? போட்டு ஐடி எந்த ஐடி முடிச்சு சொல்லிடுறேன். கிலோ போய் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் எல்லாத்தையும். எப்படி எப்படி இடத்துல இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நீங்கள் வந்து நிறையா எத்தனையோ ட்ரெக்கிங் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த ட்ரெக்கிங் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு வேறு மாதிரியான ட்ரெக்கிங். இங்கே எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். நம்ம இந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூரிய ஒளியை வந்து இந்த காடு வந்து உள்ளே வர விடாமல் அடைச்சி வச்சுருக்கு. வெளியே ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வரோம், மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறோம், இப்படியே தான் மாற்றி சுற்றிக்கிட்டே இருக்கான். நான் இப்படி ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரெக்கிங் போக வாய்ப்பே கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரியான ஒரு ட்ரெக்கிங். இது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு கோயில், என்ன கோயிலெலாம் தெரில. இங்கிட்ட இருக்க மலைவாழ் மக்கள் வந்து வர சாமியை கும்பிட அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பக்கத்தில் போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சில ரகசியங்கள் வந்து ரகசியமாகவே போயிடணும். அதனால் தூரமாண்டு நீங்களும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு வழியாக அப்படியே நடந்து தங்குற இடத்துக்கு வந்து செட்டப் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொண்டு வந்த பொருட்கள்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நடந்து போகிறதே வேலை. மேலே போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 5500 அடி உச்சியில் அங்கே ஒரு பெருமாள் இருக்காப்புல, அவரை போய் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் நம்ம வர்றதுக்குள்ளே கறி சாப்பாடு ரெடியாக இருக்கும். இங்கே இருக்க வன தேவதைகள், நம்ம மலையில் வந்து முக்கியமான கருப்புசாமி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களாம் தான் வந்து இந்த வனத்துக்கு காவக்காரங்களே. அவங்களாம் அனுமதி கொடுத்தா தான் அதுக்குள்ளே அவங்க போக முடியும், இல்லாட்டி இதுக்குள்ளே நுழையிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அடியனுக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக அந்த தெய்வங்கள் வந்து இந்த வாய்ப்பு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் இவ்வளோ நாள் தனியாக பயணித்து என் கண் வழியாக பார்த்ததை இன்றைக்கி உங்கள் கண்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நடந்து காற்று வரீங்க. இப்போ நம்ம நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து என்னண்டா பஞ்சாமிர்தம். கையிலே செய்கிற ரெடிமேட் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்துக்கு டேஸ்ட்டாக வந்து கடையிலலாம் எங்கேயும் வாங்கி சாப்பிட முடியாது. சுட நம்மளே ரெடி பண்ணிக்கிறது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வேணால் பார்த்துங்க. இருக்க பழங்கள்லாம் நாங்களே பண்ணுறோம் எல்லாம். அது என்ன நம்ம செஞ்சால் சரியாக இப்படி ஒரு இடத்துல சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா சரியாக வராது. கல்கண்டு, பேரிச்சம்பழம், ஆப்பிள், திராட்சை, கல்கண்டு. இப்போ வந்து நம்ம ஒரு சரியான காட்டுக்குள்ளே இருக்கோம். மேலே சாமி கும்பிட போகிறோம். நீ அங்கே போய் பொங்கலாம் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் நம்ம தங்குற இடத்துல பொங்கலாம் வச்சுட்டு இங்கே தான் கிளம்புறோம். நம்ம இந்த காட்டுக்குள்ளே இருக்க இந்த தண்ணியை வச்சு நம்ம கொண்டு வந்த பொருட்களை வச்சு சாப்பிட்டோம்னா சக்கரை பொங்கல் வந்து தேனாதான் வச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அமிர்தமா இருக்கும் சொல்லு. இப்படி ஒரு பொங்கல் கனிமாவோட உலகத்திலே கிடைக்காத தலைவா சொல்லி வீடியோ எடுக்கிறாளே. பார்த்தா பேசுறதுக்கு வர மாட்டேங்குது, கூச்சமாக இருக்குது. இந்த பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சுருக்கீங்க, பவர் பேங்க் வச்சுருக்கீங்க, அதை வச்சு போட்டுக்கிறீங்க. இப்போ நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து அடுப்புடுப்பாக தயாராகிக்கிட்டு இருக்குது. நம்ம மேலே சாமி கும்பிட்றதுல மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி. ஆமாம், தங்க இடத்துல இருந்து சாமி கும்பிட போகிறோம். மேலே ஒரு இன்னும் போகணும். ஆனால் குளத்துறம் போகணும். கிட்டத்தட்ட இன்னொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கலாம். வாங்க போவோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதை வந்து உணர்ந்துக்க தான் முடியும். வார்த்தைகளால் வந்து வேறு ஆளுக்கு விவரித்து சொல்ல முடியாது.
சுற்றி இருக்க சீன் இதெல்லாம் பார்த்து நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே யூகிச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து வார்த்தைகள் கிடையாது. அங்கே எதிர்த்தாப்பில் ஒரு முட்டை தெரியுதா, அந்த முட்டைக்கு தான் இப்போ போகிறோம். நம்ம கடைசி அதாவது 95% ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம இப்போ தங்குற இடம். முன்னாடி தான் அங்கே ரெகுலராக வந்தால் இந்த இடத்துல தங்கியே இருப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டே வந்து பயங்கரமாக இருக்குது. எப்படி காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்க தெரியுதா? மழை விழுந்துருச்சு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மேலே மழை விழுகலை, அந்த மாதிரி இருக்குது கிளைமேட். அடர்ந்த காடாக இருக்குல்ல, அதனால் நம்ம மேலே தண்ணி பட மாட்டேங்குது. அங்கே பாருங்கள், காட்டுக்கோழி தெரியுது. அவனுக்குள்ள கேமராவில் தெரியுதான்னு தெரில, காட்டுக்கோழி நிறையா தெரியுது. மழை பயங்கரமான மழை பிடிச்சிருச்சு. கேமராவில் தெரியுதா? இன்னொரு அரை மணி நேரத்தில் உச்சிக்கு போயிடலாம். வாங்க போவோம். பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இங்கே இது வந்து ஒரு சரியான ட்ரெக்கிங்கு. வாங்க போவோம். என் கூட வந்தவங்களை வேறு ஆளை காணோம். நான் அப்பப்போ அப்படியே மிஸ் ஆகிடுவேன் எங்கிட்டாது. ஆனால் நான் பாதையை பிடிச்சிக்கிறேன் எங்கிட்ட மிஸ் ஆனாலும். எப்படி போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள், சரியான ஏற்றம். அந்த உச்சி தெரியுதா? இந்த மரத்துக்கு பின்னாடி அந்த உச்சிக்கு போகணும். நடுவில் நிற்கிறேன். நம்ம தாண்டி வந்த இடங்களை பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் தெரியுது. மழை முழுக்க நம்ம பயணித்து வந்தோம். எப்படி இருக்கு? தரமான டாப்பாக இருக்கா? வாங்க போவோம். வந்துட்டோம், உச்சி பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நான் எவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன் தெரியுமா? பின்னாடிலாம் தூரத்தில் தெரியுதா? பள்ளங்கள்லாம் தெரியுதா? நான் வந்து கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 5000 அடி உயரத்தில் இருக்கேன். இந்த மலையோட உச்சி வந்து 5200 சில்லற. இப்போ நான் நிற்கிறதா வந்து ஒரு 5000 அடி உயரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். மூச்சு வாங்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பூரா நின்றுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடைக்காதா? மணி என்ன அது தெரியுமா? நீங்களே பாருங்கள். ஆனால் எனக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடமே அப்படி தான் இருக்குது. உச்சிக்கிட்ட வந்துட்டேன். இது மேலே மட்டும் ஏறணும், பாதை அங்கிட்டு இருக்குது. நான் பாட்டுக்கு அடித்து வந்துட்டேன். போ. என்கிட்ட தப்பாக வந்து சரியான உச்சியில் ஏறிக்கிட்டு இருக்கேன். அந்த உச்சி தான் லொக்கேஷனு. அதுக்கு அங்கிட்டிருந்து வரணும். நான் அப்படியே நேருக்கு நேராக ஏறி சரியான உச்சியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. தெரியுதா பெருமாள் கோயில்? அதான். இன்னும் ஒரு ஆள் வரல, எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இதுதான் நம்ம பார்க்க வந்த பெருமாள் கோயில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சுற்றி மேகத்தை பாருங்கள். நம்ம டீம் இன்னும் யாரும் வரல. வந்தோடனே உள்ளே போய் பூஜை பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்ப்போம். வருங்க, இங்கே பாருங்க. நான் இருக்க இடத்த ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிடுச்சு. நம்ம டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. போவோம் உள்ள. அப்படியே மிஸ்ட்டு மூடி இருந்துச்சுல, அந்த இடத்த பூரா பாருங்க.
மூக்கில் தேனா வச்சுருக்கீங்க கருப்பட்டி தேன் மாதிரி இருக்கு. சாமி தெரியுதா? இந்த இருக்கு பாருங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து தங்குற ஸ்பாட்டுக்கு போகணும். நேராக அங்கே போய் சாப்பாடு போல் மத்தியானம் சாப்பாடு ரெடியாக இருக்கும். போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி நைட் ஸ்டே இங்கே தான். நம்ம போய் அந்த கேம்ப் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி நமக்கும் அந்த ஆர்வம் போயிடும். அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போவோம். மணி ஆச்சு. நான் வேறு பேசிக்கிட்டே போய்கிட்டா உள்ளே போகிறேன். நம்ம மேலே சாமி கும்பிடும்போது வந்து எவ்வளோ மழை பெஞ்சு எப்படி மிஸ்ட்டு மூடி இருந்துச்சு. அந்த இடம்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மேலே சாமியை கும்பிட்டு திரும்ப தங்குற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம தங்குற இடத்துக்கு திரும்ப வரக்குள்ளே அங்கே கீழே கிடா வெட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த கிடா வெட்டுறதை வந்து போடலை, அது சும்மா மட்டும் கட்டிட்டு போய். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வீடியோ வந்து ரீல்ஸாக போட்டு விட்டுருந்தேன். டக்குன்னு ஏதோ ரிப்போர்ட் ஆகி உங்கள் ஐடியாவே க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், இறந்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். அது சில பேருக்கு அந்த மிருக பலின்றது வந்து ஒரு உயிரை கொள்கிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து சில மக்களுக்கு வந்து அதான் வாழ்வியல். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்வியலை வந்து அது நமக்கு பிடிச்சிருந்தா பார்க்க வேண்டியா, இல்லாட்டி அதை விலை இருந்துக்கிற வேண்டியதா. அது தப்பு செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளாக அவங்க தாத்தா அவங்களுக்கு தாத்தா அப்படி இப்படி தொடர்ந்து ஒரு வழிவிட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில் அதை செய்கிறது. அந்த நம்பிக்கையை சிதைக்கிறது வந்து அவங்களுடைய வாழ்வியலில் ஏதோ ஒரு இடத்த ரொம்ப கடினமான சூழ்நிலையாக மாற்றிடும். அதனால் அது வந்து பிடிச்சா ஏற்றுக்கிற வேண்டியதா, பிடிக்காத விளைவிக்கிற வேண்டியதான். அங்கே நம்ம கிடாலாம் வெட்டி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டன் வரோம். கறி சாப்பாடு, தரமான சாப்பாடு. நீங்க வேண்டதை கேட்டுட்டு வாங்கணும். அண்ணன் கடையை போடுங்க. நான் போய் என் பிள்ளையை கூப்பிட்டு வரணும். அவனை போய் அண்ணே நல்லா இருந்துச்சு. நீங்க பாவத்தானே கறியெல்லாம் சாப்பாடை குறைச்சி வாங்கிக்கணும். கறி எம்பிட்டு வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. நம்ம தங்கியிருந்த இடத்த பார்த்தீங்களா? இங்கே தான் இன்றைக்கி நைட் ஸ்டே. இங்கே தான் நான் உங்களுக்கு டென்ட்டெல்லாம் போட்டு முடிச்சு சுற்றி காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ சத்தமாக கட்டினாலும் அது வந்து மனுஷங்க காதுக்கே கேட்காது. அப்படி ஒரு தூரத்தில் இருக்கோம். நம்ம ஆளே இல்லாத ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கோம். பாரு, கடைசியாக நம்ம டென்ட்டை போட்டு முடிச்சாச்சு. டென்ட்டை விட்டு வெளியேறணுமா? வாங்கினே வெளியே. சூப்பராக இருக்கு டென்ட்டு. சூப்பராக இருக்கு தலைவர். டென்ட்டில் நம்ம டென்ட்டு தெரியுதா? எங்கள் மேலே இருக்குது. நம்ம சாப்பிட்ற இடம் வந்து இங்கே கீழே இருக்குது. எல்லா பேரும் சாப்பாடுலாம் ரெடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வாங்க போவோம். லொக்கேஷனை பார்த்தீங்களா? சரியான லொக்கேஷன் வந்து பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு கிடா கஞ்சியோடு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ராத்திரி. பொதுவாக மலைகளுக்கு போய் எந்த மலைகளுக்கு போனால் மலையில் நின்று பார்த்தோம்னா தூரத்தில் ஊர் தெரியும். இல்லாட்டி இப்போலாம் வந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே வந்து நிறைய இடத்துல வந்து பெரிய அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ரிசார்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நீ எங்கே ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தா அந்த இடத்துல ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியும். அந்த ஒளி மாசுபாடுன்னு சொல்கிறாங்கல்ல, செயற்கையான ஒளி வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் நிறையா நோட் பண்ணிட்டேன். நிறைய இடத்துல இப்போ சுத்தம் போது பார்க்குறேன், எவ்வளோ ராத்திரியில் ஆள் புழக்கமே இல்லாத பகுதிகளில் சுற்றினா கூட அங்கே தூரத்தில் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியுது. அது என்னென்ன எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு ரெசார்ட்டு அந்த மாதிரியாக இருக்குது. நம்ம இருக்கிற இடம் வந்து சுற்றிலும் மனித ஊரே கிடையாது. இங்கே வந்து ஊரே பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், அந்த ஒளி மாசுபாடே இல்லாத இரவை பார்க்கணும். இரவுகளை வந்து நீங்கள் டெய்லி ராத்திரி உங்களுக்கு கடந்து போகும். ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் ராத்திரியை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ராத்திரின்றது ஒளியே இல்லாமல் இயற்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும், அதுதான் ராத்திரி. ஆனால் நம்ம வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிறனால பயங்கரமான பல்பெலாம் எல்லாம் எரிஞ்சு அந்த இரவை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மலைகளில் இருந்தால் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து மலைகளும் இப்போ முன்னாடி சொன்னல அங்கங்கே நிறையா லாட்ஜு ஊர் ஒரு பெருகிருச்சு. அதனால் நீ எங்கே போய் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு கட்டக்கூட அந்த தூரத்தில் ஒரு லைட்டு தெரியும். அந்த மாதிரி எந்த செயற்கை ஒளியுமே இல்லாத ஒரு இரவு. அந்த இரவு வந்து நீங்கள்
நீ வீடியோவாக பாருங்கள், ஏதாவது தெரியாதுன்னு பாருங்கள். சில இரவுகள் வந்து உங்களால் கற்பனையே பண்ணிக்க முடியாது. நீங்கள் அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி எங்கேயா இருந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறத உங்களால் அதை உருவப்படுத்திக்க முடியும். மற்றபடி அந்த இடத்த வந்து உங்களால் உருவப்படுத்திக்கவே முடியாது. அப்படி ஒரு ராத்திரியில் அன்றைக்கி ராத்திரி ஓடிடுச்சு. எங்கள் நேரத்துக்கு அன்றைக்கி மேகம்லாம் வேறு ஒரு மணி நேரத்தை கலைஞ்சு நிலாவும் சரியான காட்சி கொடுத்துச்சு. அன்றைக்கி வந்து பௌர்ணமி ராத்திரி வேறு. அந்த ராத்திரி வந்து மறக்கவே முடியாத ராத்திரி. அப்படி இப்படி வழியாக இருண்டு மறுபடியும் விடிச்சிச்சு. விடிஞ்ச உடனே அந்த இடத்துல வந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் நாள் காலையில் இருக்கோம். அப்புறம் பட்டியை கொடுத்து விட்டீங்க என்ன மர்மனே இல்லை ஜம்முன்னு வாடை தானே கேட்டேன். அப்பா நாங்கள் எடுத்தோம். வித்தியாசமாக இருக்கார் நாராஜனே. என்னப்பா எவ்வளோ காலையில் குளிருக்கு சுக்குமல்லி காப்பி. சுக்கு மல்லி காப்பி அப்படியே ஊற்றுவேன். யாரும் நிறையா ஊற்றி சுக்கு மல்லி காப்பி. இவருங்க இப்போ நம்ம 2ஆவது நாள் காலையில் தான் இருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா காலையில் அப்படியே ரிலாக்ஸாக இருக்காக தான் இங்கே இருந்தோம். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆற்றுக்கு நடுவில் நம்ம டாப்பே அமைச்சிருக்கோம். மழை காலத்தில் இங்கே வந்து தண்ணி பயங்கரமாக ஓடும் போல். நாங்கள் சும்மா அப்படியே இங்கிட்ட வந்தோம். அப்போ வந்து எங்கள் கூட வந்தவர் வந்து எனக்கு ஒரு சூப்பர் பிளேஸை கட்டினார். இது வந்து நம்மளாம் வந்து அதை பார்த்துருக்க முடியாது. அது இப்படி நடந்து போயில தாண்டி போயிருப்போம். போய்கிட்டே இருப்போம், என்ன இருப்போம் கவனிக்க மாட்டோம். நம்ம பாட்டு தாண்டி போய்கிட்டே இருப்போம். அவங்க கூட வரவங்க வந்து இந்த இடத்த காட்டுறாங்க. இதை பாருங்கள், இது என்னண்டா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சதுரகிரி மகாலிங்க மலை. இது வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அதிசயங்கள்லாம் நிறைஞ்ச மலை. அது வெறும் காடு, மரங்கள், அருவிகள் அது மட்டும் கிடையாது. இங்கே நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரியான அதிசயங்கள் நிறைஞ்ச மலை. இங்கே வந்து ஏகப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்து அருவமாகவும் உருவமாகவும் இன்னமும் இங்கேயே இருக்காங்க. சில நேரம் வந்து அவங்க உருவமாக தென்படுவாங்க, சில நேரம் வந்து அருவமாக பக்கத்திலே இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து நினச்சோன்னே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவங்க வாழ்ந்து தவம் செஞ்ச இடங்களை வந்து நமக்கு பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வரும்போது நம்ம முயற்சி பண்ணோம்னா இதெல்லாம் வந்து அவர்கள் தவம் செஞ்ச குகை தான். எங்களை கூப்பிட்டு வந்த கைடு மாதிரி வந்தவங்க அந்த பழைய ஆட்களோட அவங்க அனுபவம் தான் நம்ம இதை பார்க்கவே முடியும். இப்போ அவங்க சொல்லாட்டி நம்ம நடந்து போயிடுவோம். இது என்னன்னே நமக்கு தெரியாது. அதை பார்க்கும்போது தான் தெரியும். அவர் அண்ணனே உள்ள சித்தராக தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம இப்போ எப்படி ஆள் நம்ம இருக்கோமோ இதே மாதிரி தான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனையோ வருஷம் கிடையாது, எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ் சித்தர்கள், 18 சித்தர்கள், அவர்களோட சீடர்கள், இப்படி எவ்வளவோ பேர் இதுக்குள்ளே வந்து வாழ்ந்து அவங்களாம் உலாவி தெரிஞ்ச இடத்துல நீங்கள் நம்ம தெரியுறோம். அதே ஒரு குறிப்பிட்ட. சரி வாங்க போவோம். அப்படியே இந்த அருவியெல்லாம் ஓடி ஆறுகளை வந்து இந்த மாதிரி பேரே தெரியாத இந்த மாதிரி ஓடைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஓடைகள் தான் வந்து நம்ம பேர் வச்சு நம்ம ஊருக்குள்ளே ஓடுதில்ல ஆறு. அந்த ஆறுகளை வந்து உருவாக்குறது வந்து இந்த மாதிரி பேரே தெரியாத காட்டுக்குள்ளே இருக்க ரகசியமான ஓடைகள் தான். இருக்கிற வலைகள், மலைகள். இந்த நம்ம சுற்றி இருக்க காடு இருக்குல்ல, இந்த காடு வந்து இந்த நீரோட்டத்துக்கான ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மழை பெய்கிறப்ப இந்த மரங்கள் சேமித்து வச்ச தண்ணியை பூரா அது அப்படியே அதால் முடிஞ்ச அளவு கசிச்சு அப்படியே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த ஓடைகள் பூரா அந்த மரங்கள் தண்ணியை கொடுக்குற வரைக்கும் உயிரோட்டமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஓடைகள் வந்து ஓடி வர கீழே ஆறுகள்லாம் எல்லாம் செழிம்பாக இருக்கும். நமக்கு வந்து காடை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிறணும். இங்கே பாருங்கள், என் கையில் இருக்க இலையை பாருங்கள். இலையை நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு அதிசய மூலிகை, அதாவது சஞ்சீவி மூலிகைன்றாங்களே, இது பேர் சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகையா. இந்த இலையை திண்டம்னு வச்சுக்கோங்க, நம்ம காட்டுக்குள்ளே 10 நாள்னாலும் பசிக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அதிசய மூலிகைகள் இது. நான் அதான் சும்மா சொல்கிறாங்க நினச்சேன், நான் சாப்பிட்டு வேற பார்த்தேன். எனக்கு இந்த ஒன்று பசி இல்லை, சொல்லு பசி இல்லை. நான் அவங்க கண்ணு சாப்பிட்றேன். சாப்பிட்டா எனக்கு அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு அப்படியே ஏப்பம் வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி இனிப்பும் ஒரு தோற்பும் கலந்த ஒரு சுவையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒப்பாத மணிக்கெல்லாம் இல்லை. உயிர் அணுக்களும் உயிருக்கு பாதம் இல்லாது, உயிருக்கு உயிர் அணுக்களுக்கும் பாதம் இல்லாது சூப்பராக இருக்குது. நம்மளே இங்கே பாருங்கள், இந்த இலையை அப்படியே நானும் தேடி வந்தேன். நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுதானே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அதிசய மூலிகைகளை வந்து கண்ணில் பார்க்குறது, இது பட்டு வர காற்றை சுவாசிக்கிறது, உடம்புல நோய் இல்லாமல் இருக்குது. பல 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 வகையான குணங்களை கொண்டது இந்த மணிய மூலிகைகள்.
இதோட இயற்கை சஞ்சீவி சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகை. அவரை அன்னையெல்லாம் என்ன விவரமாக சொல்லுவாப்புல, அவர் வந்து கேமரா முன்னாடி சொல்ல சங்கடப்படுறாரு. சில ரகசியங்களை வந்து ரகசியமாகவே போகட்டும். ரைட், ஓகே. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் தேடி வந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் பெரிய வந்து சஞ்சீவினி மூலிகைகள். இதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் தான் சொல்கிறேன், இப்போ சாப்பிட்டா எனக்கு பசிக்கவே இல்லை. அதுபோக இதுக்கு வந்து நிறையா வசீகர குணம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரில. அதை பற்றி இன்னும் நான் தேடி விசாரித்து பார்த்து சொல்கிறேன். வாங்க போவோம். இன்னைக்கு காலையில் நம்ம அப்படியே பார்த்தோம்ல மூலிகை, அப்படியே அந்த மூலிகைகளை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே திரியிறேன். இது வந்து எனக்கு நான் இருக்கிறது வந்து இப்போ வந்து நான் அவர் அண்ணன் முன்னாடி போகிறாரு. உங்களால் இந்த காட்டை வந்து அப்படியே உணர முடியுதான்னு பாருங்கள். எனக்கு வந்து இதை வந்து நான் என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் சூப்பராக இருக்குது. இது இந்த மாதிரி இன்னொன்று அமையுமான்னு தெரியல. இங்கே பாருங்க என்ன கிடக்குன்னு. மிருகங்களா நம்மளும் சுற்றி திரியிறா. ஆனால் பழைய சாணி போல. இங்கே பாருங்க, இந்த ஓடையெல்லாம் பாருங்க. இந்த ஓடைகள் தான் வந்து உலகத்தோட நீரோட ஆதாரம். இந்த ஒரு ஓடை மட்டும் இல்லை, இதே மாதிரி அடையாளம் தெரியாமல் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க இந்த மாதிரி நிறையா ஓடைகள் இருக்கும். அந்த ஓடைகள்லாம் தான் நமக்கு ஆறு எல்லாத்தையும் கொடுக்குது. இப்போ அவன் நடந்து போயிட்டு இருக்க இடம் வந்து என்னன்னா, இந்த மகாலிங்க மலை இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க ஒரு பேர் இல்லாத ஒரு ரகசியமான ஓடன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓடை கரையில் வந்து அவ்வளோ ரகசியங்கள் பொதிஞ்சு கிடக்கு. எண்ணற்ற ரகசியங்கள் வந்து இந்த ஓடக்கரையில் பொதிஞ்சு கிடக்கு. நமக்கு தெரியப்படாத, இன்னும் அறியப்படாத ஏகப்பட்ட மூலிகைகள், நஞ்சும் இருக்குது, அமிர்தமும் இருக்குது. ஒரு நொடியில் வந்து எதை வேணாலும் செய்யக்கூடிய நஞ்சு மூலிகையும் இருக்குது. ஆளை சாகவே விடாமல் காப்பாற்றக்கூடிய சிரஞ்சீவி மூலிகையும் இங்கே இருக்குது. இந்த ஆற்றுக்கரையில் அதை நீங்கள் தேடி போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேடுற ஆளுக்கு தான் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. இவர் காலையில் பயங்கர குளிராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து அந்த சூரியன் ஓரளவுக்கு மேலே வந்துருச்சு. நம்ம நிற்கிற பக்கம் நல்லா இருக்குது, அந்த பக்கம் அப்படியே வெயில் எப்படி இருக்குது பாருங்கள். நாம் அண்ணன் போய்கிட்டு இருக்காரு முன்னாடி. ஏன் பாரு, எல்லா பேரும் அது ஸ்டேட்டஸ் போடுவாங்களே சன் கிஸ்டு அப்படின்னு. இது வந்து உண்மையிலே இயற்கையில் நிஜமாகவே சன் கிஸ்டு. ஜன்னல்லாம் கிடையாது, நேருக்கு நேராக நிற்கும் சூரியன் நேராக. அப்படியே மலைக்கு இந்த எதாவது தெரியுதா, அந்த மலைக்கு மேலே இருந்து வெளியே வந்து அப்படியே அவங்களை கிஸ் பண்ணுறாப்புல. சூப்பர். கண்ணை பார்க்கவே நம்மளை கண்ணெல்லாம் பறிக்குது. இடம் எப்படி இருக்குது தெரியுமா? என்னை விட்டா அங்கேயே தங்கிக்கிருவேன், வீட்டுக்கே போக மாட்டேன். சரியான ஸ்பாட்டு. அந்த இடத்துல இருந்து கிளம்பவே மனசு இல்லை. ஏண்டா போகிறோம், இன்னும் 2 நாள் இல்லாதா, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாட்டி ஒரு பட்னியாகவே அங்கேயே கிடக்கலாம். அங்கேயே இருக்கலாம், அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அங்கேயே இருக்கலாம். அப்படியான இடங்கள் அதெல்லாம். கடைசியாக நம்ம இன்னைக்கு கேம்ப் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். கிளம்பவே பாடாத தெம்பாங்கே தெரியாது. அண்ணன் ஐப்படா வேற ஐப்பு அதுக்கு வெக்கமா இருக்குதுல்ல. வர வாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு அடுத்த வருஷம் எல்லாம் நாங்கள் நல்ல முறை அமைச்சு இதே மாதிரி சாமி கும்பிட்டு எல்லாம் ஒத்தழைச்சு நல்லா பார்த்து வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில் சோத்தை கொடுத்து சுந்தரமாளி பேச்சு கருத்து வணங்காளி சாமி எங்கள் ஊட்டி இப்படி சேனலுக்காரரு எல்லாரும் வர அவர் முன்னாடி வர முடியும் எல்லாம் தேடி கொடுக்குறாங்க. சுந்தரமாலயத்துக்கு கருப்பசாமிக்கு மாதவிக்கு நவகிரகத்துக்கு வன தெய்வங்களுக்கு அப்பனுக்கு கோவிந்தா. சரியான வைப்ரேஷன். மணி கரெக்டாக 9:10 ஆகுது. இப்போ நம்ம நேற்று தங்கி இந்த கேம்பிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம். எல்லா பேருமே கிளம்பிட்டாங்க. எனக்கெல்லாம் கிளம்ப சுத்தமாக மனசே இல்லை. இது
நான் இவ்வளோ நாள் போன இடங்கள்லே வந்து இன்றைக்கி வந்து இது ஒரு புது இடம். இது எப்படி இடம் தெரியுமா? அது உங்களுக்கு வீடியோவில் என்னான்னு சொல்கிறேன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு வேறு மாதிரியான இடங்கள். வாங்க போவோம். எல்லா பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புவோம். பாய் பாய் பாய். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கடைசி ஆளாக நானும் கிளம்புறேன். வாங்க போவோம். நம்ம இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். ஒரு மழையோட சரியான பக்கவாட்டில் எப்படி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஆள் போகணும்ல. அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அந்த காடுகள் முழுக்க பயணித்து ஒரு வழியாக கீழே அடிவாரம் வந்து சேர்ந்து அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட நண்பர்கள் எல்லா பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சரி, போய்ட்டு வரேன்.